துலாம் ராசி நேயர்களுக்கு சனி வக்ர பயிற்சி என்ன விஷயங்களில் மாற்றங்களை கொடுக்க போகிறது? நம்மளுடைய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சரியாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போ 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் வக்ர நிலையில் 5க்கு வந்துடுவாரா? இல்லவே இல்லை. அவர் 6ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். அவர் நட்சத்திர ரீதியாக தான் என்ன பண்ணுறாரு? சனி பகவான் ரிவர்ஸில் வராரு. ராசியின் அடிப்படையில் ரிவர்ஸ் வரவே இல்லை. ஓகேவா? அப்போ சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து வக்ர நிலை அடைவது மூலமாக நம்முடைய துலாம் ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது? கிட்டத்தட்ட சனி பகவான் பார்த்திங்கன்னா 138 நாட்கள் வக்ர நிலையில் அமர்ந்திருக்க போகிறார். ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரையும் சனி பகவான் என்ன பண்ணுவார்? வக்ர நிலையில் தான் மீன ராசியில் தான் அமர்ந்திருப்பார். உங்களுடைய ராசிக்கு அது 6ஆம் இடம். சரி, ஓகே. அப்போ துலாம் ராசிக்கு என்ன மாற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கிரக ரீதியாக சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து வக்ரம் அடைந்ததனால் மனக்குழப்பம், மனப்பிரச்சனை, மனப்போராட்டம், மனமே போராட்டம் என்ற நிலையில் இருந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு மனப்போராட்டம் விலகப் போகிறது. பாய் பாய், ஷியோ, டாட்டா அப்படிங்கிற மாதிரி உங்கள் பிரச்சனை என்ன பண்ண போகுது? உங்களுக்கு டாட்டா காட்டிட்டு வெளியே போகுது. ரிலாக்ஸ், ஒரு மன அமைதிப்படு அப்படிங்கிற சூழ்நிலையை உங்களுக்கு சனி பகவான் உணர்த்தப் போகிறார். நிம்மதியான தூக்கம் கிடைக்க போகுதுங்க. ஏங்க, மனுஷன் எவ்வளோதான் போராடினாலும் சரி, எவ்வளோதான் வேலை பார்த்தாலும் சரி, படுத்தோடனே தூங்கணுங்க. அந்த தூக்கம் என்பது ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ஒரு முக்கியம். அப்படிப்பட்ட தூக்கத்திலையும் கூட போராட்டம் அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்துச்சு. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்மையாகவே பார்த்திங்கன்னா வீடு மனை வாங்குவதற்கான ஒரு யோகம் உண்டு. இந்த காலகட்டம் நீங்கள் வீடு மனை வாங்கினா எப்போ வாங்க போகிறீங்க? இன்னும் 1.5 வருஷம் காத்திருக்கவா? அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு தேவையான வீடு மனை வாங்குவதற்கான ஒரு யோகமாக பயன்படுத்தி அதற்கான முயற்சிகள் கிட்டத்தட்ட 4 மாதம் 14 நாட்களுக்குள்ள உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா உறுதியாக துலாம் ராசிக்கு வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு தேவையில்லை, புரிதல் இல்லை, உன்னை புரிஞ்சுக்கிறவே முடியாது அப்படின்னு யாராச்சும் விட்டு விலகி போனாங்க அப்படின்னா, உங்கள் மீது உண்மையான அன்பு இல்லாமல் உங்களை ஏமாற்றினாங்க அப்படின்னா, அவங்க திரும்பி உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே இது துலாம் ராசிக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம்னா, தேவையில்லாத உறவு, தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத அன்பு அப்படிங்கிற விஷயத்தில் போய் நீங்கள் லாக் ஆகியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய உண்மையான மனைவியவோ அல்லது உங்களுடைய உண்மையான கணவனையோ அல்லது உங்கள் உண்மையான பெற்றோர்களையோ நீங்கள் புரிந்து கொள்ளாமல் வேறு நபர்களுக்காக இந்த உறவுகளை நீங்கள் காயப்படுத்தினீர்கள் என்றால், அந்த போலியான உறவுக்காக உங்களை நீங்கள் முழுமையாக அர்ப்பணித்தீர்கள் என்றால், அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியே வரப்போகிறது நிதர்சனமான உண்மை. வெளியே வந்தே ஆகணும். நீங்கள் ஒன்று வெளியே வருவீங்க, இல்லைன்னா அவங்களுடைய உண்மையான சுயரூபத்தை காட்டுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ வேறு யார் மூலமாகவோ நீங்கள் லாக் ஆகிருக்கீங்க அப்படின்னா, தயவு செய்து இந்த காலகட்டங்களில் உங்களை நீங்கள் திருத்தி கொண்டு வாழ்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். இதையும் பயன்படுத்தவில்லை என்றால் எப்பொழுது உங்களை திருத்திக் கொள்ள முடியும் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் மனசார யாருக்கும் கெட்டது பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? துலாம் ராசியில் உள்ள அத்தனை பேருக்கும் இது பொருந்தாது. திரும்பியும் சொல்கிறேன், யாரெல்லாம் மற்ற நபர்களிடம் போய் லாக் ஆகிருக்கீங்களோ, யாரெல்லாம் இணை புரியாத அன்புக்காக, புரியாத உறவுக்காக, போலியாக நடிக்கும் உறவுக்காக போய் உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சிங்களோ அத்தனை பேருக்குமே இது பொருந்தும். இதை தவிர்த்து நேர்மையான முறையில்
நேர்மையை மட்டும் கடைப்பிடிச்சு போகிற துலாம் ராசிக்கு இது கிடையாது. இதுதான் விஷயம். ஓகே, அப்போ தேவையில்லாத ஒரு பிரச்சனை வெளியேறப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். புதுசாக ஒரு கடன் வாங்கலாமா? கடன் வாங்கி ஒரு லைஃப்பை ஸ்டடி பண்ணிட முடியுமா? இந்த கடனுக்காண்டி இன்னொரு கடன் வாங்கலாமா? இங்கே வட்டி கட்ட முடியல, அங்கே வட்டி கொஞ்சம் தான் கூட, ஆனால் இவங்க ரொம்ப பேசுகிறாங்க, அவங்க பேச மாட்டாங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்துடலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து பண்ணாதீங்க. புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லது பழைய கடன்காரங்க ரொம்ப தொல்லை பண்ணுறாங்கன்னா உட்காந்து பொறுமையாக பேசுங்க. என் சூழ்நிலை இது, இந்த சூழ்நிலையில் இருக்கேன், 4 மாதம் 14 நாளில் என்னால் கொடுக்க முடியும்னு நம்பிக்கை இருக்குது, அதற்கான வலிமையும் திறமையும் என்னிடம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க, பொறுத்து போங்கன்னு சொல்லுங்கள். உறுதியாக நீங்கள் கடனை அடைச்சிருவீங்க. அவசரப்பட்டு முயற்சி எடுக்க வேண்டாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறையா பிரச்சனை எதிர்கொண்டோம். ரொம்ப ரொம்ப கேரிங்கான லவ்வு, என்னுடைய காதலி என்னை புரிஞ்சுக்கிறாமல் போயிட்டாங்க, நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறேன் அப்படின்னா இனிமேல் அந்த டிப்ரெஷன் தேவையே இல்லை. உறுதியாக உங்களுடைய காதலி உங்களை புரிந்து கொண்டு உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய காதலனாக இருந்தாலும் சரி, அவரும் உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உண்டாக போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் உறுதியாக ஏற்பட போகுது. அதுவும் இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது என்பது கிரக ரீதியான உண்மை. நம்முடைய அரசியல்வாதிகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசியில் உள்ள நபர்களில் யாரெல்லாம் அரசியலில் ஈடுபடுகிறீர்களோ, அரசியல் சார்ந்த செயல்பாடுகளை முழுமையாக செய்ய நினைக்கிறீர்களோ, எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய ரகசியங்களை, உங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படையாக பேசவே வேண்டாம். நீங்கள் எப்போ பேசுகிறீங்களோ அப்போ என்ன பண்ணுவீங்க, லாக் பண்ணப்பட்டுருவீங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கெட்ட பேரோ தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அரசியலில் வந்துடும் என்பது கிரக ரீதியான உண்மை. அதேபோல் நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு முயற்சியெல்லாம் வெற்றி, பயிற்சியெல்லாம் பாதுகாப்பு, வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் என்ற செயல்பாடுகளை எதிர்நோக்கி நீங்கள் சென்று எல்லா விதமான நன்மையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் சனி வக்ர பயிற்சி மூலமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. நேயர்களே, நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அலுவலகத்தில் உள்ள வேலை பார்க்குற ஸ்டாஃப் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய நம்பர் கிடைக்கும். என் நம்பரில் நீங்கள் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். உங்கள் மனம் ரொம்ப தெளிவாகிடுச்சு, ஜாதகம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம், நான் உங்களை யூடியூப்பில் பார்த்த மாதிரியே நீங்கள் என்னுடைய ஜாதகத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லி மன நிறைவோடு போவதற்கான விஷயங்களை செயல்படுத்த என்னால் முடியும். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கணும். மேலும் நம்மளுடைய வீடியோ எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஜாதகமே இல்லைன்னு நினைக்கிறவங்க பிரசன அடிப்படையில் நிறைய பிரசனங்கள் இருக்குது. வெற்றிலை பிரசனம் இருக்குது, அதுபோல் பார்த்திங்கன்னா ஜாமக்கோல் பிரசனம் இருக்குது, அதேபோல் கடிகார பிரசனம் மூலமாக பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடின் வாஸ்து அடிப்படையில் பார்க்கலாம். இப்படி நிறைய வகைகளில் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் பலன்கள் உறுதியாக துல்லியமாக கூற முடியும் என்பது நான் உங்களுக்கு கூறும் கருத்து. ஸோ மறக்காமல் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.